ஹாய், நம்ம இன்னைக்கு ராகி புட்டு, குழிப்பணியாரக்கல்லில் எக்கு, அப்புறம் மோர் அதுதான் பண்ண போகிறோம். ராகி புட்டுக்கு வெல்லத்தை கரைச்சிட்டு வெள்ளை கரைகிற டைமில் தேங்காய் துருக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளை கரைசலை ராகி மாவில் ஊற்றி புட்டு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். திருவண்ண தேங்காயும் இப்போவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் இறங்கும், நமக்கு அந்த புட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட இட்லி குண்டா இல்லை, அதனால் இந்த ஒரு ஐட்டம் அமேசானில் வாங்கினேன். இது கடாயோ எதில் வேணால் நம்ம வச்சுக்கலாம். பத்தாது அந்த மாதிரிலாம் இல்லை, அது அப்படியே விரியுது அது ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் துணி போட்டுட்டு எப்போவும் வேக வைக்கிற மாதிரி நம்ம போட்டு வேக வச்சுக்க வேண்டியதான். நான் சும்மா அந்த ஷேப்புக்காக அது போட்டிருந்தேன் அந்த கரண்டியில் வச்சு. இல்லைன்னா நம்ம அப்படியே கூட போட்டுக்கலாம். இது 15 மினிட்ஸ் வேகணும். இந்த வேகிற டைமில் தான் நம்ம மோர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் எக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மோருக்கு எப்போவுமே தண்ணி ஊற்றி மோர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி ஃபஸ்ட்டு திக்காக தயிர் இருக்குல்ல, அதை ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு எக்கு உடச்சி விட்டுக்கலாம். நான் இதில் எதுவுமே போடல, உப்பும் சில்லி பவுடர் மட்டும் போட்டு அந்த பணியாரக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பார்க்க நல்லாயிருக்கும், நமக்கும் சாப்பிடணும்னு தோணும். அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். புட்டு வெந்தவுடனே புட்டும் எங்கும் சேர்த்து மோரை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டோன்னா ஒரு 20 மினிட்ஸில் ரெடி ஆயிரும் இது.